மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2:25 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? வெட்டு கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெட்டு கிளிகள் என்னெல்லாம் பட்சிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா பயிர்கள், எல்லா பட்டைகள், எல்லா தண்டுகள், பூக்களை கூட விட்டு விடாது. அது எல்லாத்தையும் அழிச்சிரும். அது பாரபட்சம் பார்க்காம இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாத்தையும் அதை சாப்பிட்டு அந்த நிலத்தையே அழிச்சிரும். ஒரு இடத்துல வறட்சி இருக்குது அப்படின்னா இந்த வெட்டுக்கிளிகள் ஒரு மேஜரான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அந்த நிலத்தில் விவசாயி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அறுவடைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அழிச்சிரும். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருப்போம், இல்லைன்னா ஒரு உயர்வுக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் அந்த சமயத்தில் பேக் டு பேக் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கோம். மேபி நமக்கு பண கஷ்டம் தாங்க முடியாத நிலைமைக்கு இருக்கும், இல்லைன்னா சரீரத்தில் வேதனையாக இருக்கும், வியாதி நம்மளை வாட்டி எடுக்கிறது போல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையை இழந்திருப்போம், நிறைய கஷ்டம் இருக்கும், பிஸ்னஸில் எந்த ப்ராஃபிட்டும் நம்ம பார்க்காம இருப்போம், இல்லைன்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில் சமாதானமே இல்லாமல் இருக்கும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்ட்டு எல்லா கதவுகளும் மூடின மாதிரி இருக்குது, எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது, என்னால் முன்னேறவே முடியல, என் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கவலையோடு இருக்கலாம். நான் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த அறுவடையை என்னால் பார்க்க முடியலையே, எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். எத்தனை வருஷமாக இந்த வேதனையில் நான் இருக்கிறேன், எப்படி என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், எப்போ நான் போவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி நீங்கள் வேதனையோடு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இதே தான் நம்ம யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவருடைய சுகத்தை அவர் இழந்துட்டார், அவருடைய சொத்து, அவருடைய சொந்தங்கள், அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஏன் அவருடைய மதிப்பை கூட இழந்துட்டார். அவர் ரோட்டில் தனிமையாக கஷ்டப்பட்டுட்டு அவமானத்தோடு உட்காந்துருந்தார். அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லை, அவரை மறுதளிக்கவே இல்லை, ஆண்டவர் பற்றி எந்த ஒரு தப்பான வார்த்தை சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக தான் இதை அனுமதிச்சிருப்பார் அப்படின்ட்டு அவர் அமைதியாக இருந்தார். இந்த சூழ்நிலையிலையும் உங்களை சோதிக்கும் அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு பின் பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை விட்டு கொடுக்காத நிலைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்ப தருவார். அதை தான் யோபுக்கு ஆண்டவர் செய்தார். அவர் இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் திரும்பி கொடுத்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கறத விட 2 மடங்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இழந்த வருடங்களை திரும்பி கொடுப்பார், நீங்கள் இழந்த ஃபைனான்சஸை திரும்பி கொடுப்பார், இழந்த சுகத்தை திருப்பி கொடுப்பார், இழந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை திரும்ப தருவார். எல்லாம் 2 மடங்காக உங்களுக்கு தருவார். ஸோ இன்றைக்கு இதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்பி தருவார். இப்பொழுது அதை பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் பாருமப்பா, இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேதனையோடு இருக்கலாமப்பா. எந்த சைடு பார்த்தாலும் எதுவுமே எனக்கு சக்ஸஸாக இல்லை, எதுவுமே வாய்க்காமல் போகுதே அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் அமர்ந்திருக்கலாம் சுவாமி. ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தாருமப்பா, ஒரு உயர்வை தாருமப்பா, அவர்களுக்கு செழிப்பை தாரும் சுவாமி. அவர்கள் காத்து கொண்டு இருக்கிற இந்த வருடங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பலனை அவர்கள் பார்க்க கிருபை தாருமப்பா, அறுவடையை பார்க்க கிருபை தாரும் சுவாமி. எதெல்லாம் இந்த வெட்டு கிளிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அழித்து போட்டு போயிருக்குதோ அந்த வருடங்கள் எல்லாம் அவர்களுக்கு திரும்பி வரட்டும் சுவாமி. நீர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் இழந்ததை 2 மடங்காக திரும்ப தாரும் சுவாமி. இன்றைக்கே அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. சுகத்தை தாருமப்பா, செழிப்பை தாருமப்பா, உயர்வை தாரும் சுவாமி, ஞானத்தை தாருமப்பா, விடுதலை தாரும் சுவாமி. எல்லா
பக்கத்துலேயும் அவர்களுக்கு வெற்றியின் செய்திகள் அவர்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களை உயர்த்தி வையும் அப்பா. இந்த நேரத்திலையும் உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும் அப்பா. உம்முடைய நாமத்தின் மேல் அவர்கள் விசுவாசமாக இருக்கட்டும் சுவாமி, நம்பிக்கையோடு இருக்கட்டும் சுவாமி. இன்றைக்கும் உம்மை விட்டு கொடுக்காமல் அவர்கள் உம்மை பற்றி கொள்ள அவர்களுக்கு தைரியத்தை தாரும் அப்பா, பலனை தாரும் அப்பா, கிருபை தாரும். அவர்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சென்னையில் குன்றத்தூரில் ஆசீர்வாத பெருவிழா நடைபெற போகிறது. அதில் நாங்கள் குடும்பமாக பங்கு பெற்று உங்களை ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். பொல்லாதவர்கள் எழுந்தாலும் பிசாசு எழுந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பட்டேன். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிப்பேன். நீ வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் தரும். நல்லா படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். மனுஷனை பார்த்தா பயம், எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோட எதுக்கு எடுத்தாலும் பயம். இன்னைக்கு நான் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடி வந்த ப்ரேயருக்கு நாங்கள் வந்து உட்கார்றேன். நீங்கள் சிவகாமி உங்களுக்கு எவ்வளோ மெமோஸ் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளோ உங்களை கேலி பண்ணி இருக்கிறார்கள். இனி ஞானத்தின் ஆவி உங்களை நிரப்பும். உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வருவீர்கள். வெக்கப்பட்டு கிடக்கிற கலங்கி நிக்கிறேன்னு சொல்லி என் நிலைமையை அப்படியே சொன்னீங்க. அப்புறம் சிஸ்டர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தங்க மாதிரி என் மேல ஊத்துது. தங்க மாதிரி என் மேல ஊத்தி ஒரு அபிஷேகம் என் மேல இறங்குச்சு. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் குடும்பமாக வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். ஒவ்வொருவர் இருதயத்தையும் பார்ப்பார். அவருடைய கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நேரில் வந்து நிறைவான பலனை ஆண்டவரிடம் பெருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அற்புதங்களோடு நீங்கள் திரும்பி செல்லும்படியாக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வருகிறோம். அங்கே இருக்கும் போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஆசையோடு நீங்கள் பாக்கியம் பெற வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறார்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் அவர்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் இணைந்து பாக்கியம் பெறுங்கள். குன்றத்தூரில் ஆசீர்வாத பெருவிழா இன்று மாலை 6 மணிக்கு. இடம் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில், பெரியார் நகர், குன்றத்தூர், சென்னை 69.